நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த நல்வாழ்வு, ஆரோக்கியம் குறித்து பேசக்கூடிய பலருமே என்ன சொல்றாங்க, இந்த பழங்கள சாப்பிடுங்க, அந்த காய்கறிகள சாப்பிடுங்க, இந்த கீரைகள சாப்பிடுங்க, இந்த உணவுகள சாப்பிடுங்க, இந்த பயிற்சி செய்யுங்க அப்படிலாம் சொல்றாங்க. சரி, இது இல்லாம ரொம்ப எளிமையாக எல்லாராலும் கடைப்பிடிக்கக்கூடிய நல்வாழ்வு ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த நல்வாழ்வு குறித்து ஹெல்த் அவேர்னஸ் குறித்து பேசக்கூடிய அத்தனை ஆர்வலர்களும், ஆய்வாளர்களும் ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னு சொன்னா, பசிக்கும்போது சாப்பிடுங்க. பசி முழுமையா நிறைவடையும் வகையில சாப்பிடுங்க. உங்களோட உணவுக்கேற்ற உழைப்ப கொடுங்க. உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம, சூரிய வெயில் உடம்புல படும்படியான உடற்பயிற்சிகள தினசரி செய்யுங்க. இதையெல்லாம் சரியா செய்தாலே போதும், நீங்க முழுமையான நல்வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த சூரிய ஒளி குறித்து நான் நேரில் கண்ட ஒரு காட்சிய உங்களுக்கு விவரிக்க விரும்புறேன். சூரிய ஒளி எவ்வளவு சக்தி மிக்கது என்பதற்கு ஆதாரமா அது இருக்கும். எங்க வீட்டுக்கு அருகில நெறைய பனை மரங்கள்லாம் இருக்கக்கூடிய தோப்பு இருக்கு. இந்த பனை மரங்கள் மேல ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரம், அந்த பனை மர உயரத்தை தாண்டி அது மேல படர்ந்து வளர்றத நான் பார்க்குறேன். அப்படி வளரும்போது என்ன ஆகுது சொன்னா, அதன் உச்சியை தாண்டி இந்த தாவரம், கொடி வகை மேல போனதும், ஒரு கட்டத்தில அந்த பனைமரம் இறந்து போயி, உடைஞ்சு விழுந்து அழிஞ்சு போது. ஏன்னு சொல்லி நான் யோசிக்கும்போது, அந்த பனை மரத்துக்கு தேவையான சூரிய ஒளி அது கிடைக்காம இந்த தாவரம் தடுத்துடுதுன்றத நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்கு எதிரிலேயே இந்த காட்சிய நான் தொடர்ந்து பல ஆண்டுகளா கவனிக்கிறேன். அப்ப ஒரு தாவரத்திற்கே சூரிய ஒளி முதன்மையானதா இருக்குது. ஏன்னா, அந்த மரத்துக்கு நெறைய தண்ணி பாயுது. சரிங்களா? மண் வளமிக்கதா அங்க இருக்குது. அப்போ நல்ல காற்று சூழல் இருக்குது. அப்ப காற்று இருக்குது, நீர் இருக்குது. ஆனா, சூரிய ஒளி இல்லாதனால பல மரங்கள், பனை மரங்கள் அழிந்து, விழுந்து, உடைஞ்சு போனத நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். இது கண்கண்ட சாட்சி. சூரிய ஒளி எத்தனை பேராற்றல் மிக்கது என்பதற்கு இது ஆதாரம். ஆகவே, அத்தனை மக்களும் எந்நேரம் ஏசில வாழக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு நாம அடிமை ஆயிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். இருந்தாலும் பரவால்ல. இரவு நல்ல உறக்கத்திற்கு அத பயன்படுத்திக்கிட்டாலும், சூரிய வெளிச்சத்தில குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கத்தை, கொ குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கங்க. அது உங்களது நல்வாழ்வை நாள்தோறும் உயர்த்தும். உங்கள் ஆயுளை கூட்டும். அன்புடன் காஞ்சி முகிலன்.